ஹலோ குட்டீஸ். இன்னைக்கு ஸ்டோரிக்கு போலாமா? இது ஒரு பெரிய ஜங்குள், அமேசான் ஃபாரஸ்ட் மாதிரி. அங்க நிறைய அனிமல்ஸ் இருந்துச்சு. பேர்ட்ஸ், நிறைய ஸ்னேக்ஸ், எல்லாமே வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அந்த காட்டு ராஜா லயன், அவர் நல்லாவே எல்லா அனிமல்ஸ், பேர்ட்ஸ் அவங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனை வந்தாலும் அவள் தான் சால்வ் பண்ணி வைப்பாரு. அந்த காட்டுல 2 பாம்பு இருந்துச்சு. ஒரு பாம்பு பேர் டீனா, இன்னொரு பாம்பு பேர் மீனா. இந்த டீனா, மீனா 2 பாம்புமே சிஸ்டர்ஸ். இவங்க 2 பேரும் எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதனால அங்க பக்கத்துல இருந்த அனிமல்ஸுக்கு, பேர்ட்ஸுக்கு எல்லாமே ரொம்ப இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா, என்னைக்காவது ஒரு நாள் சண்டை போட்டவங்க, தினைக்கும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கும் கோபப்பட்டு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறது, கத்துறது, திட்டுறதுன்னு இப்படியே இவங்க 2 பேரும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. டீனா, மீனாவோட சண்டை நாளுக்கு நாள் அதிகமாயிக்கிட்டே வந்துச்சு. அங்க இருக்க அனிமல்ஸ், பேர்ட்ஸால நிம்மதியா வேட்டையாடவும் முடியல, சாப்பிடவும் முடியல, நிம்மதியா நைட்ல தூங்கவும் முடியல. இவங்களோட தொந்தரவு தாங்கவே முடியலன்னு சொல்லிட்டு, அவங்களோட லயன் கிங்கு கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து போனாங்க. எல்லா அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து போய், கிங், இங்க இருக்கிற இந்த டீனா, மீனாவோட அட்டகாசம் எங்களால தாங்கவே முடியல. எப்ப பாரு இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. எங்களால நிம்மதியா சாப்பிட முடியல, தூங்க முடியல, எதுலயுமே எங்களால கவனம் செலுத்தவே முடியல. உங்களோட சண்டையோட சத்தம் எங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. உங்க ரொம்ப நேரம் சண்டை போடுறதுனால அது எங்களுக்கு இரிட்டேட் ஆகுது. எங்களால போய் அந்த சண்டைய விளக்கவும் முடியல. ஏன்னா இவங்க 2 பேரும் நியாயமே இல்லாத விஷயத்துக்காக, சின்ன சின்ன விஷயத்துக்காக தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் போய் நம்ம எப்படிங்க நாங்க தலையிட முடியும்? தலையிட்டாலும் அவங்க 2 பேரும் எங்ககிட்ட கோவிச்சுக்கிட்டு, எங்ககிட்ட சண்டை போட வராங்க. எங்களால இதுக்கு மேல பொறுத்துக்க முடியாது. நீங்க தான் டீனா, மீனா மேல ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் அப்படின்ட்டாங்க. கிங் யோசிச்சாரு. ஓகே. நானும் கவனிச்சுட்டு தான் வரேன். டீனா, மீனாவோட அட்டகாசம் தாங்கவே முடியல. 2 பேரும் சிஸ்டர்ஸ். ஒத்துமையா இருக்கணும். ஆனா ஒத்துமையாவே இருக்க மாட்டேங்கிறாங்க. தானும் ஒத்துமையா இல்லாம, மத்தவங்களுக்கு தொந்தரவு தர மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு, ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க. அதனால, இன்னையிலிருந்து டீனா, மீனா இந்த காட்டுல வாழவே கூடாது. அவங்கள இந்த காட்டுலருந்து விலக்கி வைக்கிறேன். நீங்க யாரும் அவங்களுக்கு எந்த வகையிலயும் ஹெல்ப் பண்ணவே கூடாது. நீங்க யாரும் பேசவே கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு லயன் சொல்லிடுச்சு. கிங் சொன்னத கேட்டு எல்லா பேர்ட்ஸ், அனிமல்ஸ்க்குலாம் ரொம்ப சந்தோஷம். அப்பா! இனிமே டீனா, மீனா இந்த காட்டுல இருக்கவே இருக்காது. இனிமே நம்ம நிம்மதியா, ஜாலியா, சந்தோஷமா இருக்கலாம்னு அவங்கள சந்தோஷப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. இதெல்லாத்தையும் பார்த்த டீனா, மீனாக்கு கஷ்டமா போயிடுச்சு. அடடா! நம்ம 2 பேருமே எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம். நம்ம 2 பேரோட ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்காம சண்டை போட்டுக்கிட்டே இருந்து, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மாரி பழகுன அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாத்தையும் பிரிஞ்சு நம்ப இந்த காட்ட விட்டு வெளிய போகணுமா? அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் கிங் கிட்ட போயி, நாங்க இனிமே 2 பேரும் சண்டை போடவே மாட்டோம். எங்களோட சண்டை உங்க எல்லாருக்கும் ரொம்ப தொந்தரவு குடுத்துருச்சு. எங்களை மன்னிச்சிடுங்க. நாங்க இனிமே ஒத்துமையா, சந்தோஷமா இருப்போம். மத்தவங்களுக்கு எந்த வகையிலயும் தொந்தரவு குடுக்குற மாதிரி நாங்க நடந்துக்கவே மாட்டோம். ஏன்னா, நீங்க எல்லாருமே எங்களுடைய ஃபேமிலி. எங்களுடைய ஃபேமிலியா இருந்த உங்க எல்லாரோட மனசையும் நோகடிச்சு, உங்கள விட்டு பிரிஞ்சு, இந்த காட்ட விட்டு பிரிஞ்சு போனா நாங்க எங்க தான் போவோம்? எங்களால பொழைக்கவும் முடியாது. அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்டாங்க 2 பேரும். அப்புறம் கிங்கும் மத்தவங்களும், சரி ஓகே. நீங்க மனசார மன்னிப்பு கேட்டனால உங்க 2 பேத்தையும் மன்னிச்சு விடுறேன். இனிமே சண்டை போடாம,
ஒத்துமையா, சந்தோஷமா வாழணும் அப்டின்னாராம். இதே மாதிரி தான் குட்டீஸ், நீங்களும் வீட்ல உங்க சிஸ்டர்ஸ் கிட்டயோ, பிரதர்ஸ் கிட்டயோ சதா சர்வகாலமும் சண்ட போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. 2 பேரும் ஒத்துமையா, சந்தோஷமா இருக்கணும். வேற யாராவது உங்க வீட்டுக்கு கெஸ்ட்டா வந்தா பெரியப்பா பொண்ணு, பெரியம்மா பசங்க, அத்தை பசங்க, மாமா பசங்கன்னு யாராவது கெஸ்ட் வந்தாலும் அவங்க கிட்டயும் நீங்க சண்ட போடவே கூடாது. ஒத்துமையா இருக்கணும், அன்பா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அப்பதான் வீட்ல மத்தவங்க எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்க முடியும். சரியா? குட் நைட். தேங்க் யூ.